செம்ம கூட்டமாக இருக்குது சென்ட்ரலில். ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால எல்லாம் சொன்னேன்னா ஏன் சென்னை வந்தேன்னு சொல்கிறத மறந்துட்டேன். ஒரே ஒரு ரீசன் இவங்கள பார்க்க மட்டும்தான். எந்திரிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருக்கேனா அப்படி இப்படின்னு கொஞ்சம். இது ஆக்சுவலி நேரு ஸ்டேடியம் தாண்டி வந்திருக்கேன். நான் விளையாடும் போது இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி கைஸ் நான் ஒரு வழியாக நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே போகலாமேன்னு நிறையா முயற்சி பண்ணேன். வீடியோ அவ்வளோக்கு எடுக்க முடியல. கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது. இது அங்கே ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போகும்போது எடுத்தது. இது ட்ரெயின்குள்ளே போயிட்டு அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு வழியாக அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டேன். நம்மட்டுக்கு நிறைவேறிச்சு. ஏன்னா நான் தார்மிக்காக பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை டிக்கெட் போட்டிருந்தேன். அதுவும் தனியாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். பட் அம்மா வர்ற அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் வரல. B2 AC கோச்சில் 8ஆம் நம்பர் ஷீட்டு. நான் இது எதிர்பார்க்கல. பட் நார்மல் சீட்டு தான் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் இது நம்மளுக்கு இதாகிடுச்சு. ஸோ பக்காவாக இருக்குது. ஆல்ரெடி ஏசி கோச் போட்டிருக்கேன். பட் தனியாக வரும்போது போட்டதில்லை. அதிகமாக பஸ்ஸில் தான் போட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் ஈர்க்காடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போகிறேன். ஒரே இப்படி இருக்குன்னா ஒரே ஹாப்பி. ஸோ தனியாக மோஸ்ட்லி எந்த பொண்ணுங்களும் வீட்டில் விட மாட்டாங்க. ஐ மீன் இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற பொண்ணுங்களை தனியாக விட மாட்டாங்க. பட் இப்போ விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதுவே கெஞ்சி தான் வந்தேன். எனக்கு பாருங்க, சுற்றி பாருங்கள். நான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டேன். அவள் கூட கொஞ்ச நேரம் வீடியோ கால் பேசிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் தான் வருது. சில பேருக்கு டெய்லி தூங்குற பக்கம் தூங்கினாவே தூக்கம் வராது. அப்படி தான் நான்லாம் ஒரு பக்கம் படுத்தேன்னா வீட்லேயே இருந்தாலும் ஒரு பக்கம் படுத்தேன்னா அங்கே மட்டும்தான் படுப்பேன். ஸோ அப்போ மட்டும்தான் தூக்கம் வரும். மற்ற எங்கே படுத்தாலும் தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ட்ரெயினில் இருந்தது. என்ன தான் ட்ரெயினில் பில்லோ எல்லாமே கொடுத்துருந்தாலும் தூக்கம் அவ்வளோக்கா வரல. முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்கே எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் தான் தூங்க முடிஞ்சுது. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே படுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே சரி ஹெட்டேக்காக இருக்குதுன்னு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா நம்மளுக்கு அப்பர் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ லோவராக இருந்தால் அங்கேயும் இங்கே ஏறிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நானும் அப்பர் வேணுதான்னு சொல்லிட்டு அப்பர்லேயே படுத்துக்கிட்டேன். அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அவங்களுக்கு அந்த சீட்டு வேணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா, நம்மளுக்கு தனி சீட்டாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லையே. 2 சீட்டு தான் இந்த சைடில். ஸோ அதனால் நான் இதவே எடுத்துக்கிட்டேன். இல்லைக்கா எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன் சீட்டவே. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு என்றைக்குமே நமக்கு நம்ம தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நினச்சி பாவம்னு கொடுப்போம். ஆனால் மற்றவங்க நம்மளை நினச்சி பாவம்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு போய்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன். தூக்கமே இல்லை. சுத்தமாக தூங்கு மூஞ்சியாட்டு இருந்தேன். எந்திரிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருக்கேனா அப்படி இப்படின்னு கொஞ்சம். ட்ரெயினில் 4 பேர் நல்லா தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் அதில் அழகாக தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு என்றைக்குமே நம்ம தானே அழகு. செம்ம கூட்டமாக இருக்குது சென்ட்ரலில். ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலி டைம் 4:25 போட்டிருந்தது. ரீச் ஆகிரும் சென்னை ரீச் ஆகிரும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் வந்தது இப்போ தான் கரெக்டாக இப்போ தான் இறக்கிட்டாங்க. 6 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் விடிஞ்சிச்சு. பார்ப்போம். இனி பாப்பா ரூமுக்கு வேறு போகணும். இது வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இது ஆக்சுவலி நேரு ஸ்டேடியம் தாண்டி வந்திருக்கேன். நான் வந்து விளையாடும்போது இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து நான் கபடி பிளேயர், ஸ்டேட் பிளேயரு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். பட் இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியாது. இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நம்மளும் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது கலந்துட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம். இது வந்து விளையாட்டு, ஐ மீன் விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு உண்டான ஹாஸ்டல். அதாவது யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள இங்கே கொண்டாந்து சேர்த்துனா அந்த டீமில் சேர்த்து விட்ருவாங்க. அதுக்கு தனியாக ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அப்படியே இங்கேயே படிச்சுக்கலாம். பட் இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. இதுதான் ஹாஸ்டல். பட்டு சென்னை வந்து ஓகே, நிறைய டைம் வந்திருக்கேன். பட் நான் வீடியோ போடுறது கிடையாது. அப்படியே மாமா பொண்ணை பார்க்க போன கேப்பில் வந்து ஒரு அந்த ஸ்டேடியமில் வந்து ஸ்கேட்டிங் போயிட்டுருந்தாங்க. அதை பார்க்க போயிட்டேன். அந்த ரைடை போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேடியத்தில் பார்க்க போயிட்டேன். ஆக்சுவலி கிளம்பிட்டு கையோடு சாப்பிட போகலான்னு போனேன். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் மத்தியானம் சாப்பிட்டது, நைட்டு சாப்பிடல. ஸோ சாப்பிட போனால் எனக்கு கிடைச்சது என்னவோ இட்லியும் பூரியும் தான். வேறு அங்கே இன்னும் அதிகமாக எனக்கு தெரியல. ஸோ ஒரு நாள் பசி இருந்ததுனால சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படியே போயிட்டு சரி பீச்சுக்கு போவோம். எனக்கு வந்து மீட்டப்புக்கு வந்து ரொம்ப டைம் இருந்தது. ஸோ அதனால் சரி பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம்னு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் இந்த அழகையெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோக்கார் இருந்தார். அவர் தான் 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டார். சரி 2 ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ 50 ரூபாய்க்கு. சரி 2 ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் பாருங்கள் க்ரீன் கலர் அக்கா இருக்காங்களா, அவங்க வேறு ஆந்திராவா, தெலுங்கு தான் பேசிட்டாங்க. நம்மளுக்கு தான் தெலுங்கு தெரியாது. இன்னும் தமிழ் தெற்குடி, இங்கிலீஷ் அதோட தெற்குடி அப்படிங்கிறது. இங்கிலீஷ் பேசினா பேசியிருக்கா இல்லை தமிழ் பேசினா பேசியிருக்கா. பட் அவங்க தெலுங்கு பேசுகிறாங்க. தெலுங்கு நமக்கு ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் பேசிட்டு அவங்க 2 3 ஃபோட்டோவில் எடுத்து கொடுத்தாங்க. இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. நான் எவ்வளோ தேங்க்ஸ் ஆனாலும் பத்தாது. பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச். வந்து கொஞ்சம் நிறைய பேர் காலையில் மெடிக்கல் எமர்ஜென்சினால வர முடியலன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு காலையிலே. பட் எல்லாம் சொன்னேன்னா ஏன் சென்னை வந்து வந்தேன்னு சொல்கிறத மறந்துட்டேன். ஒரே ஒரு ரீசன் இவங்களை பார்க்க மட்டும்தான். ஏன் அப்படின்னா வந்து தூரத்துலேயே நின்று ரசித்த நாம் வந்து பக்கத்தில் போய் நிற்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அவங்க பக்கத்துலேயே நின்று அவங்கக்கிட்ட ஒரு ஹக்கோ இல்லை வந்து ஒரு ரொம்ப நமக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஐ மீன் தட் மீன்ஸ் எவ்வளோ பிடிக்குங்கிறத அவங்கள ஹக் பண்ணுறதுலையோ இல்லை கிஸ் பண்ணுறலையோ தான் தெரியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க பக்கத்தில் நிற்கும்போதே ஒரு மாதிரி பயங்கர ஒரு இப்படி ஒரு ஆள் பார்க்கவே மாட்டோம். அவ்வளோ ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ சிரிப்பு மட்டும்தான். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறையா வலி இருக்கும் தெரியும். பட் அந்த இடத்துல அப்படி தான் இருந்தாங்க. அவ்வளோ ஒரே ஒரு ரீசன் சென்னை போனதுக்கு ஒரே ஒரு ரீசன் இவங்க மட்டும்தான். ஸோ இவங்க வீடியோ பார்த்து எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க, எத்தனை பேர் எத்தனை வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. என்னென்னமோ முடிவெடுத்தவங்களாம் வாழணும்னு தோணியிருக்கும். இவங்கள பார்த்து நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறையா பண்ணுறாங்க இவங்க மாதிரி. ஸோ அதுக்காகவே நான் இவங்கள பார்க்கணுன்னு போனேன். ஆக்சுவலி நிறையா பேர் பொக்கே அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. பட் வந்து நான் போயிருந்தாலும் எனக்கான அந்த டைம் கிடைக்கல. ஸோ அதனால் என்னால் எதுவும் வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு நிறைய பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம். அந்த கூட்டத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அது ஃபேன்ஸ் மீட்டு மாதிரி இல்லை, ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருந்தது. அவங்கள ஒருத்தரும் விட்டே கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எகைன் வந்து நான் ட்ரெயினில் கிளம்பிட்டேன், ஈரோடு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் போய் ஈரோடு கிளம்பிட்டு தென் வந்து காலையில் ஒரு 4:45 வந்தேன். ஆக்சுவலி வந்து தனியாக போகிறது எவ்வளோ பெட்டர் மீன்ஸ் சோலோ ட்ராவல் அவ்வளோ ஒரு டைம் போய் பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பயங்கரமாக போச்சு கைஸ். பாய்.